Good morning, students. In the sixth lesson, early revolts against British rule in Tamil Nadu. Revolts means already I told you Puratchi. Some of the Palayakaras they revolted against the British rule in Tamil Nadu. In that, particularly, Pulitheva, the revolt of Pulitheva, and then Velu Nachiyar. Already we saw. Now we are going to see the revolt of Veerapandiya Kattabomman. Revolt, rebellion and all, Puratchi. Rebellion of Veerapandiya Kattabomman in 1790 to 1799. Veerapandiya Kattabomman became the Palayakarar of Panchalam Kuruchi at the age of 13 on the death of his father Jagaveera Pandiya Kattabomman. வீரபாண்டிய கட்டபொம்மன் became the பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி. இவர் எந்த இடத்துக்கு பாளையக்காரராக இருந்தார்? பாஞ்சாலம் குறிச்சி at the age of 30 on his death of his father. அப்பா இறந்ததுக்கப்புறம் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் அப்பாவோட நேமா. The company's administrators அப்போ கம்பெனியை ரூல் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா ஜேம்ஸ் லண்டன் அண்ட் காலின் ஜாக்சன் has considered him a man of peaceful disposition. நல்ல மனநிலையில் இருந்தாங்க. யாருக்கும் த கம்பெனி ரூலர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கட்டபொம்மன். அவர் பீஸ்ஃபுல்லாக ரூல் பண்ணுறாரு அப்படின்றது அவங்களோட ஒப்பீனியன். However, soon several events led to conflict between Veerapandiya Kattabomman and the English East India Company. But later on, the strained relationship between both them. Strained means what? Some problems, conflicts between Kattabomman and East India Company. The Nawab under the provisions of the treaty signed in 1781. These Palayakaras were under the control of Nawab of Karnataka. The Nawab under the provisions of the treaty signed in 1781 has assigned the revenue of Karnataka to the company to be entirely under their management and control during the war with Mysore Sultan. மைசூர் சுல்தானோட வார் முடிஞ்சதுக்கப்புறமா மைசூர் வார் கர்நாடிக் வார் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நவாப் ஆஃப் கர்நாடிக் 1781 இங்கிலீஷோட ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணி கர்நாடிக்கோட ரெவென்யூ மொத்தத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவை கொடுத்துட்றாங்க. 1/6 of the revenue was to be allowed to meet the expenses of Nawab and his family. கலெக்ட் பண்ணுற ரெவென்யூவில் 1/6 ஆறில் ஒரு பங்கு யாருடைய ஃபேமிலிக்கு கொடுத்துட்றாங்க? நவாப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலிஸ் எக்ஸ்பென்சஸ் செலவினங்களுக்கு. The company had thus gained the right to collect taxes from பாஞ்சாலம் குறிச்சி. அந்த வகையில் கம்பெனி யாருடைய டேக்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது? பாஞ்சாலம் குறிச்சி. பாஞ்சாலம் குறிச்சி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹோம் கட்டபொம்மன். ஸோ இந்த கம்பெனியோட யார் ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தாங்க? நவாப் ஆஃப் கர்நாடிக் சைன் பண்ணி அவங்களுடைய அந்த எக்ஸ்பென்ஸ் போக மீதி அமௌண்ட்டை யார் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க? கம்பெனி. இப்போ இந்த வகையில் பாஞ்சாலம் குறிச்சியோடைய அந்த டேக்ஸஸ் யார் கலெக்ட் பண்ணுறாங்க? கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. The company appointed its collectors to collect taxes from all the பாளையம்ஸும். எல்லாமே, நாட் ஒன்லி திஸ் பாஞ்சாலம் குறிச்சி, எல்லா பாளையம்ஸும். பாளையம்ஸ் அப்படின்னா அந்த பாளையக்காரர்ஸ் ரூல் பண்ணுற அந்த இடத்து பாளையம்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இவங்க வரி வசூலிக்கிறாங்க. அதுக்குன்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க கலெக்டர்ஸாக. The collectors humiliated the பாளையக்காரர்ஸா. இவங்க வரி வசூலிக்கிறப்ப அவங்கள என்ன பண்ணுறாங்க? ஹியூமிலியேட் பண்ணுறாங்க, அவங்கள இல் ட்ரீட் பண்ணுறாங்க பாளையக்காரர்ஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டேக்ஸஸா. அந்த வரி வசூலிக்கிறதுக்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஃபோர்ஸஸ், ட்ரூப்ஸை கொண்டு போய் தான் வரி வசூலிக்கிறாங்க. திஸ் வாஸ் born ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன். சர்ச்சை, இது வரி வசூலிக்கிறீங்க, ஓகே, அந்த வரி வசூலிக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? ட்ரூப்ஸை கொண்டு பயமுறுத்தியெல்லாம் வரி வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஒரு சர்ச்சை உருவாருது. யாருக்கும்? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். அடுத்து யார்? திஸ் பாஞ்சாலம் குறிச்சி ரூலர் யார்? பாளையக்காரர் யார்? கட்டபொம்மனுக்கும். கன்ஃபரன்டேஷன் வித் ஜாக்சன். இதுக்கிடையில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனை, சர்ச்சை யாருக்குள்ளே வருது அப்படின்னா ஜாக்சன் அப்படின்றவர். த லேண்ட் ரெவென்யூ அரியர் ஃப்ரம் கட்டபொம்மன் வாசா. லேண்ட் ரெவென்யூ, நிலவரி. அரியர் அப்படின்னா என்ன? நிலுவைத் தொகைன்னு சொல்லுவோம்.
அரியர்னால் இவ்வளோ பணம் கட்ட வேண்டியிருக்கு, அவர் கட்டாமல் இருக்கார் அவ்வளோ அமௌண்ட்டை. ஃப்ரம் கட்டபொம்மன் வாஸ் 3310 பகோடாஸாம். பகோடாஸ்னால் நம்ம வந்து வெங்காய பகோடா கீரை பகோடா சொல்லுவோம், அது இல்லை. பகோடாஸ் அப்படின்னா நம்ம மீன் ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம்லாம் வரும், வராகன்னு சொல்லுவோம். இத்தனை வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பணத்தோட மதிப்பு அப்படின்றது வராகன்னு சொல்லுவோம். 42 சில்வர் இது சேர்ந்தால் ஒரு வராகன்னு சொல்லுவாங்க. 3.5 ரூபா சேர்ந்தால் ஒரு வராகன். 3 ரூபா 50 காசு அப்படின்னா ஒரு வராகன்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிறதுல. ஸோ 3310 பகோடாஸ் இன் 1798. கலெக்டர் ஜாக்சன் அண்ட் அரகண்ட் இங்கிலீஷ் ஆஃபீஸர். அரகண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அரகண்ட் திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் அரகண்ட் இங்கிலீஷ் ஆஃபீஸர் வாண்டட் டு சென்ட் அன் ஆர்மி டு கலெக்ட் த ரெவென்யூ. என்ன பண்ணுறாங்க, ஆர்மியை அனுப்புகிறார் ரெவென்யூ, இந்த வரியை வசூலிக்கிறதுக்கு. யார்கிட்ட இருந்து, பாஞ்சாலங்குறிச்சியோடைய அந்த ரூலர் யார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர்கிட்ட வரி வசூலிக்கிறதுக்கு ஆர்மியை அனுப்புகிறார். ஏற்கனவே வரி வசூலிக்க ஆர்மியை அனுப்பிச்சு கலெக்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் சர்ச்சையே. பட் இந்த ஜாக்சன் அப்படின்றவர் ஆர்மியை அனுப்பிச்சு வரி வசூலிக்கிறாரு. பட் த மெட்ராஸ் கவர்மெண்ட் டிட் நாட் கிவ் ஹிம் பர்மிஷன். இவர் அந்த ஆர்மியை அனுப்பிச்சு வரி வசூலிக்கிறதுக்கு மெட்ராஸ் கவர்மெண்ட்டே, ஈவன் தோ இங்கிலீஷ் கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுக்கல. யாருக்கு, ஜாக்சனுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆன் 18th August 1798 he ordered கட்டபொம்மன் டு மீட் ஹிம் இன் ராமநாதபுரம். இவர் வந்து ஆர்டர் பண்ணுறார். யாரை, 18th August 1798 கட்டபொம்மன் வந்து யாரை வந்து மீட் பண்ணணும், ஜாக்சன் ராமநாதபுரத்தில் மீட் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணுறார். பட் கட்டபொம்மன்ஸ் அட்டம்ஸ் டு மீட் ஹிம் இன் பிட்வீன் ப்ரூவ்ட் ஃபியூட்டைலா. பட் பயனற்றதாக ஆகிடுது. ஃபியூட்டல் மீன்ஸ் பயனில்லை அப்படின்னு. ஏன்னா இவரை மீட் பண்ணணும்னு கட்டபொம்மன் வராரு, பட் வந்து ஜாக்சன் அவரை மீட் பண்ணலை, அவாய்ட் பண்ணுறார். அஸ் ஜாக்சன் ரெஃப்யூஸ் டு கிவ் ஹிம் ஆடியன்ஸ் போத் இன் குற்றாலம் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூரம். ராமநாதபுரத்துக்கு வர சொல்கிறாரு, இவர் ராமநாதபுரம் போகிறாரு. அங்கேயும் வந்து போய் பிரயோஜனம் இல்லை, ஜாக்சனை வந்து கட்டபொம்மன் பார்க்க முடியல. திரும்பவும் அங்கேருந்து குற்றாலம் போகிறாரு. அங்கேயும் ஆடியன்ஸ் அப்படின்னா அவர் வந்து பார்க்க விரும்பலை. குற்றாலம் போகிறாரு, அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறாரு. அங்கேயும் வந்து ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை மீட் பண்ணலை. அட் லாஸ்ட் an interview was granted and கட்டபொம்மன் met Jackson in ராமநாதபுரம் on 19th September 1798. ஆகஸ்ட் 18 கட்டபொம்மனை வர சொன்னவர் ஒரு மாதமாக அவரை என்ன பண்ணுறாரு, இங்கே எங்கே அப்படின்னு சொல்லி அதில் கழிச்சுட்டு இருக்காரு. ஃபைனலாக ராமநாதபுரத்தில் 19th September 1798 அவரை மீட் பண்ணுறாரு. இட் இஸ் செட் தட் கட்டபொம்மன் had to stand for 3 hours before the haughty கலெக்டர் ஜாக்சன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, நிற்க வைக்கிறாங்க. யார், ஜாக்சன் கட்டபொம்மனை. சென்சிங் டேஞ்சர். ஸோ இந்த சுச்சுவேஷனை உணர்ந்துக்கிறார், புரிஞ்சுக்கிறார். யார், கட்டபொம்மன் ட்ரை டு எஸ்கேப்பா. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் ஆகிடுறாரு. அலாங் வித் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்ரமணியனார். அவருடைய மினிஸ்டர், அவருடைய மந்திரி, அவர் யாருன்னா சிவசுப்ரமணியனார். ஊமத்துரை சடன்லி என்டர்ட் த ஃபோர்ட் வித் ஹிஸ் மென் அண்ட் ஹெல்ப் டு எஸ்கேப் டு கட்டபொம்மன். ஊமத்துரை அவருடைய பிரதர். அவர் உடனே அந்த ஃபோர்ட்டுக்கு வரார், ராமநாதபுரம் ஃபோர்ட்டுக்கு வராரு. வந்து அவரோட வித் ஹிஸ் மென் ஹெல்ப் டு எஸ்கேப் கட்டபொம்மன். அவரோட ட்ரூப்ஸோடு வந்து கட்டபொம்மன் அங்கேருந்து ராமநாதபுரம் ஃபோர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அட் த கேட் ஆஃப் த ராமநாதபுரம் ஃபோர்ட் தெர் வாஸ் எ கிளாஷ் இன் விச் சம் பீப்புள் இன்க்ளூடிங் லெஃப்டினன்ட் கிளர்க் வேர் கில்டம். அதாவது அந்த கேட் ராமநாதபுரம் ஃபோர்ட்லேயே வந்து கிளாஷ், சண்டை நடக்குது இவங்களோட ட்ரூப்ஸுக்கும் அவங்க ட்ரூப்ஸுக்கும். ஃபைனலாக வந்து என்ன, லெஃப்டினன்ட் கிளர்க் வேர் கில்டு, அவரை வந்து கில் பண்ணிடுறாங்க. சிவசுப்ரமணியனார் வாஸ் டேக்கன் பிரிசனர். இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, சிவசுப்ரமணியனாரை பிரிசனராக வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. இம்ப்ரிசன் பண்ணி அவரை சிவசுப்ரமணியனார் ஆக்சுவலி ஹி வாஸ் அ மினிஸ்டர் டு கட்டபொம்மன். அவரை பிடிச்சிடுறாங்க பிரிட்டிஷம். இந்த ஒரு இது வந்து நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற அந்த படத்தில் கூட இந்த ஜாக்சன் அப்படின்றவர் வந்து கட்டபொம்மன் போய் பார்க்குறப்ப அந்த ஒரு சீன் ஒன்று வரும். அதில் வந்து நீ நாட்டு நட்டாயா, களை எடுத்தாயா, அங்கே கொஞ்சம் விளையாடி எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா மாமனா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதற்கு நான் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாக்சன் வந்து யாரை வந்து இல்ட்ரீட் பண்ணியிருக்காரு, நம்மளுடைய கட்டபொம்மனை. அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். ஆன் ஹிஸ் ரிட்டன் டு பாஞ்சாலங்குறிச்சி. இவர் வந்து அந்த தப்பிச்சு அவர் போயிடுறார்.
போயிட்டோன்னே திரும்பியும் வந்து அவர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துடுறார். யார்? கட்டபொம்மன். ரெப்ரசன்ட் டு த மெட்ராஸ் கவுன்சில் அபவுட் ஹவு ஹி வாஸ் இல் ட்ரீட்டட் பை த கலெக்டர் ஜாக்சன். இவர் வந்து மெட்ராஸ்க்கு வர சொல்கிறாங்க திரும்பவும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்படி வந்து உங்களை வந்து ஜாக்சன் வந்து இல் ட்ரீட் பண்ணாங்க, எப்படி வந்து உங்களை ஜாக்சன் இல் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக. த கவுன்சில் லாஸ்ட் கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் த கமிட்டி வித் வில்லியம் ப்ரவுன். இவர் கமிட்டி ஒன்று இவரை மீட் பண்ணுறாங்க. கமிட்டின்னா குழு. அதில் யார் யார் மெம்பர்ஸ் அப்படின்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் கேசா மேஜர் ஆஸ் மெம்பர்ஸம். இந்த 3 பேரும் சேர்ந்து கட்டபொம்மனை விசாரிக்கிறதுக்கான குழு அமைச்சு அவங்கள விசாரிக்கிறாங்க. யார் யார்? வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் கேசமேஜர் ஆஸ் மெம்பர்ஸம். மீன்வைல் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ஆர்டர்ட் த ரிலீஸ் ஆஃப் சிவசுப்ரமணியனார் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் த கலெக்டர் ஜாக்சன். இதுக்கிடையில் எட்வர்ட் கிளைவ் அவர் தான் வந்து கவர்னர், மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னராக இருக்கார். அவர் என்ன ஆர்டர் பண்ணுறாருனா சிவசுப்ரமணியனார், ஹி வாஸ் த மினிஸ்டர் டு கட்டபொம்மன், அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. அடுத்து கலெக்டர் ஜாக்சனை வந்து என்ன பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஜாக்சன் வந்து கலெக்டர்னா அந்த என்ன, அப்போல்லாம் வந்து வரி வசூலிக்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணவங்க. அவங்க அந்த வரி வசூலிக்கிறதுனால தான் அவங்கள கலெக்டர், டு கலெக்ட் த ரெவென்யூஸம். அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுங்க, வேலையை விட்டு எடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. சஸ்பென்ஷன். கட்டபொம்மன் அப்பியர்ட் பிஃபோர் த கமிட்டி தட் சாட் ஆன் 15th December 1798 and reported on what transpired in ராமநாதபுரம். அதாவது என்ன நடந்துச்சு, கட்டபொம்மன் வந்து அவரை மீட் பண்ணப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத டிசம்பர் 15, 1798 இவர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறார் ராமநாதபுரத்தில் நடந்தது. த கமிட்டி ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி. கமிட்டி வந்து என்ன, கட்டபொம்மன் வந்து என்ன தப்பு செய்யலை அப்படின்றது இந்த கமிட்டி சொல்கிறாங்க. யார் 3 பேர் அந்த கமிட்டி? வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் கேசா மேஜர். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த கமிட்டியில் இவரை விசாரிக்கிறாங்க. விசாரணை குழு வச்சு விசாரிக்கிறாங்க கட்டபொம்மனை. நடந்ததெல்லாம் இவர் சொல்கிறாரு. ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, தப்பு யார் மேலே இல்லை, கட்டபொம்மன் மேலே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்ட். ஃபஸ்ட்டு வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க அவரை, இப்போ வேலையை விட்டு எடுத்துறாங்க, டிஸ்மிஸ் ஃப்ரம் த சர்வீஸ். அண்ட் நியூ கலெக்டர் எஸ்ஆர் லூஷிங்டன் அப்பாயிண்டட். இப்போ புது கலெக்டர், ராமநாதபுரத்துக்கு புது கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவரோட பேர் வந்து என்ன, எஸ்ஆர் லூஷிங்டன் அப்பாயிண்டட். கட்டபொம்மன் கிளியர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த ரெவென்யூ அரியர்ஸம். எல்லா ரெவென்யூ வரி, அவர் வந்து இவ்வளோ வரின்ட்டுன்னு கட்டாமல் வச்சுருந்தார் இல்லையா, அந்த வரி எல்லாத்தையும் கட்டிடுறாரு. ஒன்லி எ பேலன்ஸ் ஆஃப் 1080 பகோடாஸாம். ஏற்கனவே எவ்வளோ வச்சுருந்தாரு, 3310 பகோடாஸ் வரி கட்டணும். இப்போ எவ்வளோ தான் பெண்டிங் வச்சுருக்காரு, 1080 பகோடாஸாம். Kattabomman and the Palayakkarars. Kattabomman and the Confederacy of Palayakkarars. They formed an organization. In the meantime, Marudhu Pandiyar of Sivagangai, another Palayakkarars, Marudhu Pandiyar of Sivagangai, formed the South Indian Confederacy of rebels against the British, with the neighboring Palayakkarars like Gopala Nayak of Dindigul and Yadul Nayak of Aanemalai. தட் இஸ் மருது பாண்டியர்கள்னு சொல்லுவோம் அவங்கள, மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை, தி ஃபார்ம்டு த சவுத் இண்டியன் கான்ஃபெடரசி ஆஃப் ரிபல்ஸா. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சி பண்ண போகிறாங்க. எதிராக யாருக்கு எதிராக? பிரிட்டிஷா. வித் நெய்பரிங் பாளையக்காரர்ஸ், பாளையக்கார்ஸ் லைக் கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல் அண்ட் யாதுல் நாயக் ஆஃப் ஆனைமலை. மருது பாண்டியர் ஆக்டட் as its லீடர். இந்த கான்ஃபெடரசிக்கு, இந்த கூட்டணிக்கு யார் வந்து லீடராக இருக்காங்க? மருது பாண்டியராம். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஹேட் பீன் மேட். இவங்களுக்குள்ளே என்ன வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொக்ளமேஷன் ஒன்று இவங்களுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்ஃபெடரசி. கட்டபொம்மனுக்கும் இந்த கூட்டணியில் சேரணும் அப்படின்னு ஆசை. எதில்? திருச்சிராப்பள்ளி கான்ஃபெடரேஷன் ப்ரொக்ளமேஷனில். கலெக்டர் லூஷிங்டன் ப்ரிவெண்டட் கட்டபொம்மன் ஃப்ரம் மீட்டிங் த மருது பிரதர்ஸா. பட் அப்போ கலெக்டராக இருக்கிறது யார்? ராமநாதபுரத்துக்கு லூஷிங்டன். அவர் வந்து கட்டபொம்மனை தடுக்கிறார், அந்த கான்ஃபெடரசியில் மருது பிரதர்ஸை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு.
But Marudhu brothers and Kattabomman jointly decided on a confrontation with the English. But Marudhu brothersம் கட்டபொம்மனும் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ்க்கு எதிராக போராடுறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, கூட்டணி அமைச்சிடுறாங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ளே யார் யார் இருக்காங்க, மருது சகோதரர்களுடைய கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல் அண்ட் யாதுல் நாயக் ஆஃப் ஆனைமலை. தென் இன் பிட்வீன் யாரும் சேர்ந்துடுறாங்க, கட்டபொம்மன் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. Marudhu brothers and Kattabomman jointly decided on a confrontation with the English. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரர்ஸா. கட்டபொம்மன் யாரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, சிவகிரியை ரூல் பண்ணுற பாளையக்காரர்ஸ். சிவகிரின்றது பிளேஸும், பாளையக்காரர்ஸை சேர்க்கணுன்னு. ஹூ ரெஃப்யூஸ் டு ஜாயின், அவங்க இவங்களோட சேர விரும்பலை, சிவகிரியை ரூல் பண்ணுறவங்க. கட்டபொம்மன் அட்வான்ஸ் டுவோர்ட்ஸ் சிவகிரி, அவங்களோட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சேர்க்கலான்னு எங்கே போகிறாரு, சிவகிரி. பட் த பாளையக்காரர்ஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் எ ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி. ஆக்சுவலாக அவங்க யாருக்கு ட்ரிபியூட்டரி, கம்பெனிக்கு. கம்பெனி சொல்கிறத கேட்டுக்கிறவங்க அவங்க, கம்பெனியோட சப்போர்ட்டர்ஸ். ஸோ தே டோன்ட் வாண்ட் டு ஜாயின் இன் திஸ் கான்ஃபெடரசி. So the company considered the expedition of Kattabomman as a challenge to their authority. ஏன்னா சிவகிரி ஆக்சுவலி they were the tributary to the company. ஸோ இப்போ இவர் அந்த சிவகிரியை அப்ரோச் பண்ணி போகிறது யாருக்கு எதிரானதுன்னு நினைக்கிறாங்க, இங்கிலீஷு அவங்களுக்கு எதிரானது. இட்ஸ் a challenge for them. The company ordered the army to march onto திருநெல்வேலி. கம்பெனி ட்ரூப்ஸ் எங்கே அனுப்புகிறாங்க, திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க. யாரை தடுக்கிறதுக்கு, கட்டபொம்மன் he marched towards where, சிவகிரி. The siege of Panjalankuruchi. In May 1799, Lord Wellesley issued orders from Madras for the advance of forces from Tiruchirappalli, Tanjavur and Madurai to Tirunelveli. 1799 மெட்ராஸ் பிரசிடென்சியோட கவர்னராக இருக்கிறது யார் அப்படின்னா லார்ட் வெல்லஸ்லி. அவர் என்ன பண்ணுறாரு, மெட்ராஸ்லேருந்து ட்ரூப்ஸை என்ன பண்ணணும், அனுப்பணும். லார்ட் வெல்லஸ்லி அப்படின்றது நாட் ஃபார் மெட்ராஸ், அந்த ஹோல் இந்தியாவுக்கும் அவர் தான் கவர்னர் ஜென்ரலாக இருக்கார். யார், லார்ட் வெல்லஸ்லி. ஹி ஆர்டர்டா மெட்ராஸ் ட்ரூப்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஃபோர்ஸஸை நீங்கள் அனுப்புங்க. எங்கெங்கேருந்து, திருச்சி, தஞ்சாவூர் அண்ட் மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரூப்ஸ் அனுப்புங்க. ஃபோர்ஸஸ் மீன்ஸ் ஹியர் ட்ரூப்ஸாம். மேஜர் பெனர்மென் கமாண்டட் த ட்ரூப்ஸாம். இந்த ட்ரூப்ஸுக்கெல்லாம் யார் தலைவராக அனுப்புகிறாங்க, மேஜர் பெனர்மென். ட்ரூப்ஸ் எங்கெங்கேருந்து போகிறது, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை, அங்கேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரூப்ஸ் போகுது. இந்த ட்ரூப்ஸை ஃபோர்ஸஸை லீட் பண்ணுறது மேஜர் பெனர்மென். த ட்ரிவாங்கூர் ட்ரூப்ஸ் டு ஜாயின் த பிரிட்டிஷா. இதுக்கு இடையில் திருவாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ட்ரிவாங்கூர் ட்ரூப்ஸ் ஆல்சோ ஜாயின்ட் டு பிரிட்டிஷோட சேர்ந்துடுறாங்க. On 1st September 1799, an ultimatum was served on Kattabomman to surrender. 1799 ஒரு அல்டிமேட்டம் ஒன்று அனுப்புகிறாங்க, ஒரு லெட்டர் ஒன்று. நீ சரண்டர் ஆகணும் அப்படின்னு. யாருக்கு, கட்டபொம்மனுக்கு. கட்டபொம்மன் இவேசிவ் ரிப்ளை. கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு செகாஸ்டிக்காக தவிர்த்துடுறார். அதை அவர் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்றத என்ன பண்ணுறாரு, அவங்க அனுப்புகிற அல்டிமேட்டை அக்செப்ட் பண்ணிக்கல. இவேசிவ் ரிப்ளை ப்ராம்ப்டட் பென்னர்மன் டு அட்டாக் இஸ் ஃபோர்ட். நோ அதர் வே. அப்போ பென்னர்மன் ஃபஸ்ட்டு ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க, ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ட்ரூப்ஸ் அனுப்புகிறாங்க, அடுத்து அல்டிமேட்டம் அனுப்புகிறாங்க. பட் ஹீ ரிக்ரெட் இட். தென் ஆட்டோமேட்டிக்லி ட்ரூப்ஸ் பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணுறாங்க பென்னர்மனோட தலைமையில். Prompted Bannerman to attack his fort. Bannerman moved his entire army to பாஞ்சாலங்குறிச்சி on 5th September. அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ட்ரூப்ஸ் எங்கே போகுது, பாஞ்சாலங்குறிச்சிக்கிட்டே போயாச்சு. 5th September. 1st September அல்டிமேட்டம் அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக பென்னர்மனுடைய ட்ரூப்ஸு எந்தெந்த இடத்துலேருந்து அவரோட தலைமையில் போகுது, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, இந்த இடத்துலேருந்து அவரோட தலைமையில் போகிறது. தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட்டா. அதாவது ஃபோர்ட்டை இவங்க சரௌண்ட் பண்ணியாச்சு. ஃபோர்ட்டுக்கு வர வேண்டிய எல்லா கம்யூனிகேஷன்ஸையும் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கட் ஆஃப். எல்லாமே ஃபுட்டு இது எல்லாத்தையுமே அனுப்புறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஃபுட்டு, ட்ரூப்ஸு, வெப்பன்ஸு எல்லாத்தையுமே. தே கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட்டம். பெனர்மென் டிப்யூட்டட் ராமலிங்கனார் டு கன்வே எ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். பெனர்மென் ராமலிங்கனார் அப்படின்ற ஒருத்தரை என்ன பண்ணுறாங்க, டெப்யூட்டட், அவரை அப்பாயிண்ட் பண்ணி அவரை சொல்லி நீங்கள் போயிட்டு யாரை கட்டபொம்மனை பார்த்து சரண்டராக சொல்லுங்கள், பிரிட்டிஷ்கிட்ட சரண்டராக சொல்கிறோங்க அப்படின்னு. கட்டபொம்மன் ரெஃப்யூஸ்டா. திஸ் டைம் ஆல்சோ ஹீ ரெஃப்யூஸ்டாம். ராமலிங்கனார் கேதர்ட் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட்டா. ராமலிங்கனார் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோர்ட்டு பாஞ்சாலங்குறிச்சியோட ஃபோர்ட்டோடைய எல்லா சீக்ரெட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. எங்கெங்கே என்னென்ன வழிகள் இருக்குது, என்னென்ன ட்ரூப்ஸ் எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு.
and on the basis of his report Bannerman decided the strategy of the operation. இவர் சொன்ன அந்த ராமலிங்கனார் சொன்ன அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே, அந்த ஃபோர்ட்டோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பென்னர்மேனு ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷனாக என்ன, இவங்களோட ட்ரூப்ஸை கொண்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. இன்ன கிளாஷ் அட் கல்லர்பட்டி என்ன நடக்கிறது, கல்லர்பட்டியில் 2 ட்ரூப்ஸுக்கும் சண்டை நடக்குது. இன்ன கிளாஷ் அட் கல்லர்பட்டி. சிவசுப்ரமணியனார் வாஸ் டேக்கன் எ பிரிசனர். சிவசுப்ரமணியனார் இவரோட மினிஸ்டர், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கட்டபொம்மனோட மினிஸ்டர். அவரை வந்து பிரிசனராக கொண்டு போயிடுறாங்க. அவரை இம்ப்ரிசன் பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை. பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து கட்டபொம்மன் எங்கே எஸ்கேப் ஆகிடுறாரு, புதுக்கோட்டை. த பிரிட்டிஷ் புட் ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். அதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, கட்டபொம்மனை வந்து யார் வந்து பிடிச்சி கொடுக்குறாங்களோ கட்டபொம்மன் தலைக்கு இவ்வளோ காசு தரோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் பிரிட்டிஷை வந்து இவர் என்ன பண்ணிட்டார், நிறைய அலைய வச்சுட்டார். அதனால் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் இவர் மேலே. அவரை யார் பிடிச்சி கொடுத்தாலோ, நம்ம இதிலலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, உயிரோடவோ இல்லை இது பிணமாகவோ பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ லட்சம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி த பிரிட்டிஷ் புட் எ ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். betrayed by the Rajas of Ettayapuram and Pudukkottai, Kattabomman was finally captured. Betrayed means what? எட்டயபுரம் ராஜா வந்து இவரை காட்டி கொடுத்துட்றாங்க. எட்டயபுரம் அப்படின்னு சொல்லுவோம். எட்டயபுரம் அப்படின்றது இருக்குது, நம்ம பாரதியார் பிறந்த ஊர் தான் எட்டயபுரம். அதனால் பாரதியார் காமிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லிடக்கூடாது, சரியா? எட்டயபுரத்தை ரூல் பண்ண ராஜாக்கள் அவங்க வந்து இவரை காமிச்சு கொடுத்துட்றாங்க. பிட்ரேட் மீன்ஸ் காட்டி கொடுக்கறது. பிட்ரேட் பை த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை 2 பேருமே எட்டயபுரம் ஆஸ் வெல் அஸ் புதுக்கோட்டை ராஜாஸ் காமிச்சு கொடுத்துட்றாங்க. கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்ட். சிவசுப்ரமணியனார் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம் ஆன் 13th September. இவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, சிவசுப்ரமணியனாரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அவரை கொடுத்த பனிஷ்மெண்ட்டை வந்து செயல்படுத்திடுறாங்க சிவசுப்ரமணியனாருக்கு. எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம். எந்த இடத்துல பண்ணுறாங்க, நாகலாபுரம் ஆன் 13th September. பென்னர்மன் மேட் எ மாக்கரி ஆஃப் எ ட்ரையல் ஃபார் அ கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ஆன் 16th October. பென்னர்மனுக்கு பயங்கர ரிவெஞ்ச். இவரை வந்து கட்டபொம்மனை வந்து என்ன பண்ணணும், எந்த வகையில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ இவரை வந்து என்ன பண்ணணும், 4 பேர் பார்த்து இவரை கேலி பண்ணுற மாதிரி இவருக்கு வந்து என்ன பண்ணணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். மாக்கரி மீன்ஸ் கேலி. பாளையக்காரர்ஸ்க்கு முன்னிலையில் இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். 16th October. During the trial, Kattabomman bravely admitted all the charges leveled against him. எல்லாத்தையும் ஒத்துக்கிறார். இவர் மேலே இருந்த குற்றத்தை எல்லாத்தையுமே கட்டபொம்மன் என்ன சொல்கிறாரு, நான் பண்ணது தான், இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு. கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் அ tamarind tree in the old fort of கயத்தாரம் close to திருநெல்வேலி in front of the few பாளையக்காரர்ஸ். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்கிறார். பட் அட் த சேம் டைம் they asked கட்டபொம்மன் to get a pardon. மன்னிப்பு கேட்கணும், பட் he won't. பண்ண முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அப்படின்னு. ஸோ வேறு வழியில் இவர் என்ன பண்ணுறாங்க, தூக்கு போட்டுறாங்க. இதில் டேமரின் புளிய மரத்தில் எங்கே இருக்குன்னா கயத்தார் ஓல்டு ஃபோர்ட். அங்கே ஒரு பழைய ஃபோர்ட் இருக்குது கயத்தாரில், அந்த இடத்துல இவரை தூக்கில் போட்டுறாங்க. க்ளோஸ் டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபியூ பாளையக்காரர்ஸா. யாருடைய முன்னிலையில், ஒரு சில பாளையக்காரர்ஸ். அப்போ இனிமேல் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கட்டபொம்மன் மாதிரி பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. thus ended the life of the celebrated பாளையக்காரர்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இல்லையா, கட்டபொம்மன் அப்படின்னா அந்த ஒரு பேரும் புகழும் அப்படின்றது now it came to an end. Many folk ballads on Kattabomman helped keep his memory alive among the people. இன்றைக்கும் கட்டபொம்மனை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய ஃபோக் சாங்ஸ், பேலட்ஸ், நிறைய ஃபோக் சாங்ஸு, கிராமப்புற பாடல்கள், கிராமிய பாடல்கள்லாம் கட்டபொம்மனை பற்றி அப்போவுமே என்ன பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் மூலமாக இன்னமும் கட்டபொம்மனை நம்ம நினைவில் வச்சுருக்க முடியுது.